வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தொகைநிலை தொடர்கள். இந்த தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும். அதில் ஒவ்வொன்றா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேற்றுமை தொகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு மொத்தம் 8 வகைப்படும். அதில் முதல் வேற்றுமையிலிருந்து ஆரம்பித்து 8ஆம் வேற்றுமை வரைக்கும் முடியும். ஸோ இந்த முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. அப்போ 2ஆம் வேற்றுமையிலேருந்து 7ஆம் வேற்றுமை வரைக்கும் உருபுகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆல் கு இன்னது கண். சரிங்களா? ஐயால் கு இன்னது கண் அப்படின்னு சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஐயிலிருந்து தான் 2ஆம் வேற்றுமை தொகை ஆரம்பிக்குது. அதற்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேற்றுமை தொகையுடைய பால் பருகினான். சரிங்களா? இது 2ஆம் வேற்றுமை தொகை. ஏன்னா ஃபஸ்ட்டுக்கும் 8க்கும் உருபு கிடையாது. பால் பருகினான் அப்படிங்கிறப்ப பாலை பருகினான். ஸோ ஐங்கிற உருபு மறைந்து வருதல். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், தொகை என்பது அப்படிங்கிறது மறைந்து வருவல் தான். சரிங்களா? ஸோ பாலை பருகினான். அப்போ இந்த பால் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐங்கிற விகுதியை மறைத்து வருது. இதுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உள்ள இருக்குது. சரிங்களா? தமிழ் கற்றான், தமிழை கற்றான், தானத்தை செய்பவன் அப்படின்னு இன்னும் நிறைய நம்மளுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. அடுத்து தலை வணங்கினான். ஸோ இது தலையால் வணங்கினான். இப்போ ஆள் அப்படிங்கிறப்ப 3ஆம் வேற்றுமை தொகை. சரிங்களா? அடுத்து வேலன் மகன். இது 4ஆம் வேற்றுமை. வேலனுக்கு மகன். அப்போ கூங்கிற 4ஆவது வேற்றுமை மறைந்து வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து ஊர் நீங்கினான். அதாவது ஊரின் கண் நீங்கினான். ஊரின் நீங்கினான் அதாவது இன் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல 5ஆம் வேற்றுமை வருது. இன் அப்படிங்கிறப்ப அது எந்த இடத்துல? சரிங்களா? அடுத்து செங்குட்டுவன் சட்டை. இது 6ஆம் வேற்றுமை. செங்குட்டுவனது சட்டை. சரிங்களா? அது அப்படிங்கிறப்ப 6ஆம் வேற்றுமை. அடுத்து குகை புலி. இது 7ஆம் வேற்றுமை. குகையின் கண் புலி. கண் அப்படிங்கிறது இடத்தை குறிக்கிறது. இது எந்த இடத்துல? குகையின் கண்ணா அந்த கண்ணுங்கிறப்ப அந்த 7ஆம் வேற்றுமை வந்து இடத்தை குறிக்கின்றது. சரிங்களா? அப்போ இது 7ஆம் வேற்றுமை. சிம்பிளாக தெரியணும்னா இந்த வேற்றுமை தொகையுடைய உருபுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆல் கு இன்னது கண். சரிங்களா? ஐங்கிறது 2ஆம் வேற்றுமையிலேருந்து ஆரம்பித்து கண் அப்படிங்கிற 7ஆம் வேற்றுமை வரைக்கும் முடியும். இனி அடுத்து வர வீடியோவில் மீதி இருக்கிறதுக்கும் நம்ம பார்ப்போம். நன்றி.